வேலுண்ட வினையில்லை மயிலுண்ட பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீ மனதில் நம்பிக்கையோடு ஒரு 5 நிமிடத்தை மட்டும் எனக்கு ஒதுக்கி விடுவாயானால் சர்வ நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து இன்றே உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன். உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் இன்றே நடத்தி தந்து விடுவேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் குழந்தை நினைக்காமல் அத்தனைக்கும் இந்த கந்தனின் மீது உன்னுடைய பாரத்தை போட்டுவிட்டு உனக்கான சந்தோஷத்தை என்னிடத்தில் இருந்து பெறுவதற்கு நீ தயாராகிவிடு. இன்று இந்த நல்ல நாளில் நான் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் அதில் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை தருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் இல்லை என்று சொல்லாமல் உனக்கான அதிசயங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துவது போன்ற அத்தனை சந்தோஷங்களையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். வேண்டாம் என்று நீ சொன்ன விஷயங்களும் கூட இனி இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும். ஏன் தெரியுமா? அதுதான் உன் வாழ்க்கைக்கு உறுதியானதும் இறுதியானதும் என்பதனை நான் உணர்ந்து விட்டதனால் அந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற நான் முன் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கந்தன் நான் நினைத்து விட்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வல்வினைகளிலும் இருந்தும் உன்னை அந்த நொடியை மீட்டுவிட முடியும். ஆனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த ஒவ்வொரு விஷயங்களையும், உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரினுடைய மனநிலைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எந்த நிலையிலும் இந்த கந்தன் வருவான் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேதனைகளை கொடுக்கிறதே என்று நீ சொல்லி புலம்ப வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நல்லபடியான ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இதிலிருந்து நீ என்ன பெற நினைத்தாலும், இதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை உனக்கு தரமானதாக கொடுக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு. என் பிள்ளையை, நாம் பெறக்கூடிய ஒரு வெற்றி நிச்சயமாக நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய மிக பெரிய உழைப்பு அதற்குள் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சிந்திய வியர்வை துளிகள் உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். அதையெல்லாம் மறந்து நீ ஏதோ வாழ்க்கை என்னவோ நடக்கிறது என்பது போலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த விஷயங்களை நிச்சயமாக நடத்தாமல் விட்டுவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து விட்டால் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களையும் இனி உனக்கென நான் தருகின்ற இந்த வெற்றியையும் நிச்சயமாக என்றும் என் பிள்ளை நீ மன உறுதியோடு
பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கென இந்த வாழ்க்கையை நம் கைகளில் தர வந்திருக்கின்ற நம் கந்தன் எப்பொழுதும் நமக்கான மன மகிழ்ச்சியையும் உறுதியாக நம் கைகளில் கொடுத்திடுவார் என்பது உன்னுடைய மிக பெரிய நம்பிக்கையாக இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தெய்வம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் உனக்கு கொடுத்தது என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான தெளிவும் உனக்கான விடுதலையும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பல மடங்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் வருகின்ற வெற்றி எப்பொழுதும் உனக்கு சாதகமாகவும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகாததாகவும் இருக்கும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தாலும் கூட இந்த வெற்றி உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது. நீ நினைத்தால் கூட இந்த மாற்றங்கள் உன்னை அன்றி வேறெங்கும் சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள். கந்தனிருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும். மேலும் மேலும் உனக்கான துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும். வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு சரியான தண்டனையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நிச்சயமாக நல்ல நேரமும் சேர்ந்து பிறந்துவிடும். உன்னை தேடி நீ வரும்பொழுது நிச்சயமாக அத்தனை சந்தோஷமும் உன் கைகளுக்குள்ளேயே வந்து கிடைத்துவிடும். மனது நிறைவான ஒரு வாழ்க்கை இங்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தான் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள முடியும். இந்த நொடி முதல் நீ ஒரு விஷயத்தை உனக்குள் புரிந்து கொள். நமக்கு நடக்கின்ற அத்தனையும் நன்மைகளாகத்தான் நடக்கிறது என்பதனையும், நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை மாற்றங்களையும் கொடுக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதுதான் உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கும். எந்த நிலையிலும் கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு பயமே தேவையில்லை. உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை. எப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் உன் வசமாக்கி தர தயாராக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு எப்பொழுதுமே என் குழந்தை நீ முழு பொறுப்போடு இருந்து கொண்டிரு. உன்னை தேடி அத்தனை உண்மைகளும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நடப்பதை ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்று எண்ணி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னை அடுத்த நிலையை நோக்கி அழைத்து செல்லவும் உன் அப்பன் நான் கை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் இனி உனக்கான வெற்றியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தாமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கந்தன் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களைப் போல இனி உனக்கு எந்நேரமும் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு இந்த நாளை சந்திர பகவானினுடைய அருளோடு நல்லபடியாக தொடங்கு. நிச்சயமாக நீ கேட்ட வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும். என் பிள்ளைக்கான சந்தோஷமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய்.
வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.